நோக்கமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கடிக்கணும், அவ்வளவுதான். அதிமுகவை தோக்கடிக்கணும், இன்னைக்கு இருக்கிற அபிஷியலான அதிமுகவை தோக்கடிக்கணும், அவ்வளவுதானே வியூகம். அது என்ன எனக்கு கிடைக்கல உனக்கும் கிடைக்கூடாது. நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி அதுதானே அந்த பக்கமும் இபிஎஸ் பக்கமும் அதுதானே என்ன பொதுச் செயலாளரை ஏத்துக்க மாட்டீங்களா? அன்னைக்கெல்லாம் எப்படி இருந்தீங்க? அம்மாவை எதிர்த்து இப்படியா இருந்தீங்க? நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர் தானே, இந்த கட்சிக்கு எம்ஜிஆர் பொதுச் செயலரா இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு எப்படி யாரா எதிர்த்து பேசினீங்களா? அந்த கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே பண்ணீங்க, அப்படிதானே? அன்பழகன் பிரச்சனை பண்ணாரா அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த டேக்கிள் பண்ணக்கூடிய ஆளுமை இருந்தது அன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கும், சலசலப்பு இருக்கும், இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ற ஆளுமை இருக்குது. இங்க ஆளுமை தானே பிரச்சனையா இருக்கு. ஆளுமை இல்லாம எதேச்சதிகாரமா நான் தான் அப்படின்னு கொண்டு போறப்பதானே சிக்கல் வருது. ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுமை இருக்கா? அதனால அது வந்து அதிமுக பின்னாடி தானே போச்சு. அதிமுக பின்னாடி அதுக்கு பின்னாடி தானே அதிமுக வருது. கரெக்ட். அந்த இடத்துல அதிமுக வருது. கரெக்ட்டுங்க. அதான் கரெக்ட். நீங்க கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இல்ல அண்ணாமலை நம்பி போனாங்க இல்லைங்களா, ஒரு 5 MP ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கைட்டி விட்டுட்டு ஐயா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அமித்ஷாவும் இவங்களும் பக்கத்துல உட்கார வச்சு மிச்சரு காபி முந்திரி பருப்பு பகோடாலாம் கொடுத்துருப்பாங்க. கேஜி போலோஜி எலெக்ஷன் ஜி கித்தனா சீட் ஜி இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க.